பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசனுக்கு திருச்சியில் சீட் வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு கிளம்பியிருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் லதா இணைப்பில் இருக்கிறார். அவரிடம் பேசலாம். லதா, முழு விவரங்கள். வணக்கம். திருச்சி தொகுதியில் ராம ஸ்ரீனிவாசன், அதாவது பாஜக சார்பில் ராம ஸ்ரீனிவாசன் களமிறங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருப்பதாக சொல்லப்படக்கூடிய ஒரு நிலையில் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் திருச்சி சூர்யா தனது எக்ஸ் வலைதளத்தில் வேடந்தாங்கல் பறவைகள் வேண்டாம் என குறிப்பிட்டு அவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் பதிவை வெளியிட்டு இருக்கிறார். அந்த வகையில் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த பதிவில், வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் திருச்சி தொகுதிக்கு அறிமுகம் இல்லாத வெளி மாவட்டத்தை சேர்ந்த ராம ஸ்ரீனிவாசனை திருச்சியில் களமிறக்கினால் பாஜக டெபாசிட் இழக்கும் என்றும், வெற்றியை நினைத்து கூட பார்க்க முடியாது என்றும், மாறாக மண்ணின் மைந்தரை களமிறக்கினால் திருச்சியில் பாஜகவுக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது என்றும் அந்த பதிவில் தெரிவித்து இருக்கிறார். நேரடியாகவே இந்த பதிவின் மூலம் நேரடியாகவே ராம ஸ்ரீனிவாசனுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இருக்கக்கூடிய திருச்சி சூர்யா அந்த வாய்ப்பு தனக்கு வழங்க வேண்டும் என்றும் கோரியிருக்கிறார். குறிப்பாக பார்த்தோம் என்றால் திருச்சி சூர்யாவை பொறுத்த வரைக்கும் ஓபிசி பிரிவினுடைய பாஜகவினுடைய ஓபிசி பிரிவின் மாநில செயலாளராக இருந்து செயல்பட்டு வருகிறார். அதே போல பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையினுடைய தீவிர ஆதரவாளரும் கூட. அதே போல ராம ஸ்ரீனிவாசனை பொறுத்த வரைக்கும் கட்சியில் முக்கிய நபராக இருந்து வருகிறார். நிறைய அந்த கட்சியினுடைய ஆதரவை பெற்ற ஒரு நபராக இருக்கிறார். குறிப்பாக மத்திய அரசினுடைய திட்டங்களை மக்களிடையே எடுத்துரைக்கக்கூடிய அந்த வல்லமை பெற்ற ஒருவராக இருந்து வரக்கூடிய ராம ஸ்ரீனிவாசனுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் திருச்சி சூர்யா இத்தகைய பதிவை வெளியிட்டு இருக்கிறார். குறிப்பாக ராம ஸ்ரீனிவாசனை பொறுத்த வரைக்கும் டெல்லி தலைமையோடு நல்ல உறவில் இருக்கக்கூடிய ஒருவர். அந்த அடிப்படையில் இந்த முறை திருச்சி தொகுதிக்கு ராம ஸ்ரீனிவாசனுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்று ஒரு சொல்லப்படக்கூடிய நிலையில் நேரடியாகவே எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் இத்தகைய ஒரு பதிவை அவர் வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.